நிகழ்ச்சி இருக்குமே என்ன பண்றாங்க, நகை போட்டிருக்கவங்க ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க தான் போய் எல்லாம் செய்யற மாதிரி முன்னாடி போய் எல்லாம் விழுந்து விழுந்து செய்யற மாதிரியே நம்மகிட்ட அப்படி குனிஞ்சு செய்வாங்க. எல்லாம் அப்படி எல்லா செயினும் திருமாங்கல்யத்துல இருந்து எல்லாம் தொங்கும் முடியுமா விழுந்து விழுந்து எல்லாம் செய்வாங்க. அப்பதான் அவங்களோட எல்லாரோட அட்டென்ஷனும் அவங்கள பக்கம் திரும்புறதுக்காக. நீங்க சொன்னீங்கல்ல, விழுந்து கட்டிட்டு அவங்க தான் வேகமா போய் ஏதோ அந்த கல்யாணமே இவங்க தலைமையில தான் நடக்குதுன்ற மாதிரி பண்ணுவாங்கன்ட்டு. உண்மையாவே நாங்க போட்டுட்டு போனாமா, முன்னாடி போய் அதை எடுத்து வை கொஞ்சம். ஐயர் வந்து சொல்வார், இந்த மாங்கல்யத்தை கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எடுத்துட்டு வாமா. அவங்க தான் பார்த்து சொல்வாங்களே தவிர, அதனாலதான் நாங்க செய்வோம். நாங்களா விழுந்து கட்டிட்டு எதுவும் செய்யறது கிடையாது. நான் என்னோட சம்பந்தி கல்யாணத்துக்கு நான் வெறும் ஒரு டாலர் செயின் மட்டும் தான் போட்டு நின்னேன். கம்மல் கூட இந்த கம்மல் தான் போட்டிருந்தேன். ஆனா என் சம்பந்தி கல்யாணத்துல அத்தனையும் நான் தான் செஞ்சேன். என் சின்ன மாமியார்ல இருந்து எல்லாரும் நீ போய் செய்ய, நீ போ, திருமாங்கல்யம் ஆசீர்வாதம் வாங்கினதுல இருந்து பொண்ணை கூட்டிட்டு அழைச்சிட்டு வந்ததுல இருந்து அத்தனை ஃபங்க்ஷனும் நான் தான் செஞ்சேன். மண்டபத்துல வந்து எல்லாருமே கூப்பிட்டு இது யாருன்னு கேட்டாங்க. என் மருமக, எங்க குடும்பத்துல மூத்த மருமகன்னு எல்லாரும் சொன்னாங்க.